ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியில் மட்டும் 3 நண்பர்கள் இருக்காங்க. ஸ்வா, தொணத்தொணத்தன், வார்த்தையன். தொணத்தொணத்தன் வந்து ஒரு நாள் சரி நம்ம நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்போ வந்து நடுவில் வந்து வார்த்தையனை பார்த்துட்டான். வார்த்தையன் மாட்டிக்கிட்டான், அவள் தான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா வந்து வார்த்தையன் வந்து தொணத்தொணத்தன்கிட்ட கடன் வாங்கியிருப்பான். அப்போது அந்த கடன் வாங்கி இன்னும் அவன் தரல. அப்போ தொணத்தொணத்தன் வார்த்தையனை பார்த்தோன்னே, எங்கடா என் கடன் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு சொல்கிறான், டேய் விட்ரா, கன்ஃபார்ம் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி தருவப்பார் அப்படின்னு கேட்டோடனே, டேய் நான் என் வார்த்தையை கொடுத்தா காப்பாற்றுவேண்டா அப்படின்னு சொன்னோடனே, யார் இத்தனை நாள் கொடுத்தி அந்த வார்த்தையெல்லாம் நீ காப்பாற்றுறியா என்ன அப்படின்னு கேட்டோடனே, டேய் நாளைக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருண்டா, எனக்கு இன்றைக்கி ஒரு உதவி மட்டும் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோடனே, இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நான் வந்து கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறா, தொண்ணூத்தொன்னு உடனே வந்து சரிடா நான் வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஸ்வா வீட்டுக்கு போயிடுறான். ஸ்வா வீட்டில் வந்து அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க, அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே ஸ்வா கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நைட் ஒரு 7 மணி ஆகுது. அப்போ ஸ்வா சொல்கிறான், டேய் போய் போலியாடா 8 மணிக்கு அவன் கூப்பிட்டுருக்கானேடா அப்படின்னு சொன்னோடனே, டேய் போடா எங்கன்னா போய் அலையிட்டோம்டா, என்னை மட்டும் எத்தனை நாள் அலைய வச்சா திரிய வச்சா, எங்கன்னா போய் அலைஞ்சு திரியட்டோம், நான் இனிமேட்டு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பண்ணு, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி தரட்டுமா, ஆரக்கல் அப்படின்ற ஒன்று சொல்லி நான் வந்து உனக்கு ஒன்று சொல்லி தர போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இவன் வந்து எப்போவுமே வந்து அவன் சொல்கிற வார்த்தையை மற்றவங்க சொல்கிற வார்த்தையை அவன் கன்ஃபார்ம் வந்து கடைப்பிடிப்பான். இது எப்போவுமே வந்து அவன் தவறுனதே இல்லை. இப்போ வந்து கடைப்பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணோடனே இவன் என்ன பண்ணுறான், ஓடுறான், தர தெறிக்க ஓடி மூச்சு வாங்க போயிட்டு வார்த்தையின் முன்னாடி போய் நிற்கிறான். நின்ன உடனே வந்து வார்த்தையை குபில்னு தூக்கி போட்டுச்சு. இவன் என்னடா வந்து நின்றுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையின் அதை பார்த்தோன்னேப்பா, இவன் நம்ம சொல்கிற அவன் கடமையை கன்ஃபார்ம் செய்கிறானே, அவன் விட்ட வார்த்தையை மீறலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாமான் வாங்கி வச்சிருந்த பணத்தில் அவனுக்கு எவ்வளோ கடன் தரணுமோ அதை அவன் கொடுத்த உடனே வந்து தொணத்தொணத்தன் சொல்கிறான், நீ பண்ணுறத தாண்டா அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை என்கிட்ட சொல்கிறான். இத்தோட அந்த கதை வந்து முடிஞ்சிடுச்சு. நன்றி.